எலெக்ஷன் வருகிறது. வீடு வீடாக தேடி வருவார்கள். ஒவ்வொரு கட்சிக்காரரும் அவரவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்று காசு கொண்டு வந்து தருவார்கள். வாக்களிப்பதற்காக, ஓட் பண்ணுவதற்காக காசு வாங்கிவிட்டு மனச்சாட்சிக்கு விரோதமாக யாரோ ஒருத்தன் பணம் தந்து விட்டான் என்பதற்காக வாக்களிக்கிற ஒவ்வொரு ஈமானிய சகோதரனும் புரிந்து கொள்ளுங்கள், நீங்கள் இந்த சமுதாயத்திற்கு செய்கிற ஒட்டுமொத்த அமானித மோசடியர், ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் செய்கிற அமானித மோசடியர். வாக்குரிமை இந்த ஜனநாயக நாட்டில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற உரிமை, அது ஒரு அமானிதம். அந்த அமானிதத்தை அல்லாஹுவையும் அல்லாஹுடைய தூதரையும் முன்னிறுத்தி எனக்கு இந்த சமுதாயத்திற்கும் இந்த நாட்டுக்கும் யார் நல்ல முறையில் பணியாற்றுவார்கள் என்று என்னுடைய மனச்சாட்சி சொல்லுகிறதோ, அதை எப்படி நான் பார்க்கிறேனோ, விருப்பு வெறுப்புகளை தாண்டி அவர்களுக்கு நான் வாக்களித்தல் என்பது என்னுடைய உரிமை. அதை நான் நிறைவேற்றிவிட்டால் என்னுடைய கடமை முடிகிறது. ஆனால் இன்னொருவரிடத்தில் காசு வாங்கிக் கொண்டு அவர்கள் செய்கிற அநியாயங்கள், அட்டூழியங்கள் எல்லாவற்றையும் அங்கீகரித்துக் கொண்டு, ஊழல் மோசடிகள் எல்லாவற்றையும் பொறுத்துக் கொண்டு, நானும் காசு வாங்கிவிட்டேன் என்பதற்காக போய் வாக்களித்து விட்டு வந்து விட்டேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதற்கு பிறகு அவர்கள் தெரிவு செய்யப்பட்டு அந்த தெரிவின் மூலமாக அவர்கள் செய்கிற அத்தனை அநியாயங்களுக்கும் அல்லாஹ்விடத்தில் பொறுப்பு சொல்ல வேண்டும். அவர்கள் சம்பாதிக்கிற ஒவ்வொரு ரூபாய்க்கும் அந்த அமானித மோசடியை செய்ததற்காக நானும் அல்லாஹ்விடத்தில் பதில் சொல்ல வேண்டும். அநியாயத்திற்கு துணை போயிருக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அநீதம் இழைத்தவனுக்கும் அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கும் நீங்கள் உதவி செய்யுங்கள் என்று சொன்ன நேரம், யா ரசூலல்லாஹ், அநீதம் இழைக்கப்பட்டவனுக்கு உதவி செய்யலாம், அநீதம் இழைப்பவனுக்கு எப்படி யா ரசூலல்லாஹ் உதவி செய்வது என்று கேட்ட நேரம், அவனுடைய அநியாயத்தில் இருந்து அவனை தடுப்பதுதான் அவனுக்கு செய்கிற உதவி, இல்லை என்றால் நீங்களும் அதே அநியாயத்தில் பங்குதாரர்கள் என்றார்கள் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுக்காக இந்த விஷயத்தில் தூய்மையாக இருங்கள். உங்களுக்கு வாக்களிக்க விருப்பம் இல்லையா, அது உங்களுடைய சுதந்திரம். ஆனால் நீங்கள் இந்த மோசடியை செய்து விடாதீர்கள். ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கும் செய்கிற அநியாயம் அது, ஒட்டுமொத்த நாட்டுக்கு செய்கிற துரோகம் அது. எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, இந்த விஷயத்தில் நாம் சர்வ சாதாரணமாக எடுத்துக்கொள்கிறோம். ஒரு 5000 ரூபாய் காசுக்காக, ஒரு 10,000 ரூபாய் காசுக்காக, வழங்கப்படுகிற சில இலவசங்களுக்காக, என்னுடைய வீட்டுக்கு வருகிற சில பொருட்களுக்காக, சில மளிகை சாமான்களுக்காக 5 ஆண்டுகளை அடுத்தவர்கள் அநியாயம் செய்வதற்கு நான் ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்கிறேன்.